ஒவ்வொரு வருடமும் 1 கோடி லிட்டர் மழைநீரை வீணடிக்காம தன்னுடைய விவசாய நிலத்துக்கு அடியில சேகரிச்சு தன்னை சுத்தி இருக்கிற 60-70 கிணறுகள்ல தண்ணீரை வர வச்சிருக்காரு நம்ம தர்மபுரி விவசாயி திரு சங்கர் அவர்கள். நம்ம 1 ஏக்கர் நிலத்துல வருஷத்துக்கு 24 லட்சம் லிட்டர் மழை நீர் விழுதுங்க. இந்த தண்ணீரை வீணடிக்காம உங்க நிலத்துக்கு அடியில சேர்த்து வைக்கிற தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சா உங்க போர்வெல் கிணறு எல்லாம் நிரம்பி வழியும் நீங்க ஜம்மனு விவசாயம் பண்ணலாம். இதை நான் சொல்லலைங்க, இந்தியா முழுக்க பல இடங்கள்ல இதை நிரூபிச்சு காமிச்ச மத்திய மாநில அரசின் விஞ்ஞானிகளும் வல்லுநர்களும் விவசாயிகளும் நம்ம திருச்சியில் இந்த தொழில்நுட்பத்தை வர மார்ச் 22ஆம் தேதி ஈஷா காவிரி குக்குரல் இயக்கம் நடத்தும் மழைநீர் சேகரிப்புன்ற மாபெரும் தொழில்நுட்ப கருத்தரங்களை உங்களுக்கு நேரடியா சொல்லித்தர போறாங்க. இந்த நிகழ்வுல ஜல்சக்தி அமைச்சகத்தின் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டில் 26 வருடம் நிலத்தடி நீர் ஆராய்ச்சியில் வெற்றி கண்ட விஞ்ஞானி திரு எம் சிவகுமார் இதுவரைக்கும் 1 லட்சம் ஏக்கர் வறண்ட மானாவாரி நிலங்களில் தங்களுடைய மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பத்தால் செழிப்பான விவசாய நிலங்களாக மாற்றிய வாட்டர் மேன் அழைக்கப்படுற திரு ஐயப்பா மசாக்கியுடைய பொண்ணும் வாட்டர் லிட்ரசி ஃபவுண்டேஷன் ஃபவுண்டருமான திருமதி சுஜாதா ஐயப்பா மசாக்கியும் வயல்ல மழைநீர் சேகரிக்கும் போது செடிமெண்ட் சொல்லப்படுற வண்டல் மணலை வடிகட்டும் முறையை குறைந்த செலவில் சாதாரண விவசாயிகளும் வாங்கக்கூடிய அளவில் கண்டுபிடிச்ச தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய முனைவர் திரு ரவிக்குமாரும் பெங்களூர்ல மட்டும் 1,60,000க்கும் மேற்பட்ட வீடுகள்ல மழைநீரை சேகரித்து குடிநீரா பயன்படுத்துற பாப் அப் ஃபில்டர் சிஸ்டமை கண்டுபிடிச்சு பேட்டன் வாங்கின இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் உடைய விஞ்ஞானி திரு AR சிவகுமார்னு பல விஞ்ஞானிகளும் விவசாயிகளும் உங்களை தேடி வந்து மழைநீர் சேகரிக்கும் இந்த தொழில்நுட்பத்தை உங்க கண்ணு முன்னாடி டெமோ காட்ட போறாங்க. நீங்களும் இந்த மாபெரும் தொழில்நுட்ப கருத்தரங்களை கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்யுங்க.